GTA 6 மேப்பு ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் நினைக்கிறத விட பயங்கரமான மேசிவ் வேர்ல்டுங்க. அது வந்து ராக்ஸ்டாரே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ஏரியாலையும் பார்த்துட்டு இருக்கலாம். திஸ் இஸ் சம்திங் ரியலி எக்ஸைட்டிங் ஃபார் த GTA 6 மட்டும் இல்லை, ஒரு பெரிய பெரிய கேமை வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு கன்ஃபர்மேஷன். அண்ணே இந்த சினிமாவில் நடிக்கிறது நீ அண்ணே அண்ணே ஒரே ஒரு தடவை கையை விட்டு மவுண்ட் கலகான்ற ஒரு லொக்கேஷனில், அந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் நம்ம ஆல்ரெடி டீசப்ஸ்லாம் பார்த்துருப்போம். ட்ரெயிலர்லாம் டீசப்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். க்ரொக்கடைல் ஹண்ட் பண்ணுறதுலேருந்து, டர்ட் ரேசிங் பண்ணுறதுலேருந்து, அதெல்லாம் அந்த இடத்துல மவுண்ட் கலகாலாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு மேப் வேறு ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய என்பிசிஸ் கூட GTA 6 ஃபியூச்சர் அப்டேட்ஸில் இருக்க போகுதுன்றத லிட்ரலி அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ராக்ஸ்டார். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட் சின்ன விஷயம்னு நினச்சிடாதீங்க. ஒரு கேம் அப்டேட் பண்ணலாம் ஆப்வியஸாக, பிகாஸ் அவங்கக்கிட்ட GTA 5 வந்து அவங்க நிறைய ஆன்லைனில் தே ப்ராட் லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆனால் ஒரு மேப்பே எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்டேட் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ வெரி பிக் ஸ்கேல். இது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால தான் இந்த கேமை திரும்ப சொல்கிறேன், இது வந்து சாதாரணமான ஒரு கேம் இல்லை. இட்ஸ் செட்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் அடுத்த 10-15 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் ஆகிற ஒரு கேம் இது. ஸோ GTA 6 வந்து சத்தியமாக சொல்கிறேன், இப்போ எவ்வளோ ஹைப் இருக்கோ இதே ஹைப் அப்போ வரைக்கும் இருக்கும். ஏன்னா வந்து இவங்க விடுற அப்டேட்ஸ், இவங்க விடுற லொக்கேஷன்ஸ், இவங்க விடுற மேப் அப்டேட்டுன்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்கேல். ஸோ இது ராக்ஸ்டார் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அவங்களுடைய சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். அட் த சேம் டைம் அவங்களுடைய ஒரு ஹிண்ட்ஸ்லேயே நீங்கள் பிட்ஸ் அண்ட் பீசஸில் பார்க்கலாம். தே ஆர் லிட்ரலி டீசிங் அவுட் அதர் ஸ்டேட் என்பிசிஸை வெல்கம் பண்ணுறது, அதர் ஸ்டேட் என்பிசிஸோட மிஷன்ஸ் இருக்கிறது, அது வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸில் அவங்க கொண்டு வரலாம். மேபி வந்து இப்போ PC வெர்ஷனில் 2027 எண்டிங்கோ 2028 வந்துடும் அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப டிலே. பாவம் PC பிளேயர்ஸு. PS5 தான் வாங்கி இந்த கேமை விளாடணும்னு நினச்சோன்னா, ஆக்சுவலாக ஒரு PC லவராக எனக்கு இந்த கேமை PCயில் விளாட்றதாங்க பிடிக்கும். வேறு வழியே இல்லாமல் நானே PlayStation 5 வாங்கிட்டேன். ஸோ போன வீடியோவில் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. PS5 வந்து நான் ஆக்சுவலாக எடுத்துட்டேன். ப்ரோ வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, அதனால தான் நான் வாங்கலை. பிகாஸ் அது இம்போர்ட் பண்ணி வர வைக்கிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் அது ப்ரைஸ் இன்க்ரீஸுன்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போயே ப்ரீ புக் பண்ணி இப்போயே பே பண்ணிட்டீங்கன்னா வரும்ன்றாங்க. 3 months தான் வாரண்டின்றாங்க. அதனால் வந்து கான்சோல்ஸில் நிறைய இஷ்யூஸ் வந்து கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம், GTA 6 $3 billion அடிச்சிருக்கா இல்லையா? இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக வந்து த்ரூ அவுட் த யூடியூப் கம்யூனிட்டியில் போயிட்டுருக்கு, ரெடிட் கம்யூனிட்டியில் போயிட்டுருக்கு, எல்லா கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. $3 billion, 39 million காப்பீஸ் சோல்டு. $3 billion. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருந்தோம், எக்ஸ்பாக்ஸில் வந்து 1:, PlayStation 5 6 விற்கப்பட்டிருக்கு. இப்படி இருந்ததுன்னா 39 million சோல்டு காப்பீஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சில பேர் வந்து வெப்சைட்டில் போய் PlayStation லாகின் பண்ணிவிட்டு எடுக்கிறவங்க சில பேர் இருக்கலாம், சைட்டில் போய் வாங்குறவங்க. சில பேர் PlayStation வச்சுட்டு வாங்குறவங்க இருக்கலாம். ஸோ இப்போ PS5 கான்சோல் வந்து ஓவரால் குளோபை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 92 million நான் நினைக்கிற ஒரு குத்து மதிப்பாக. ஸோ அது இஃப் ஐம் ராங் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 92 million PS5 வந்து விளாட்றவங்க இருப்பாங்க. இதில் இப்போ ப்ரெசென்ட்டில் 32 million பீப்புள் PlayStation 5 வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோ இல்லை புதுசாக வாங்கி விளாட்றவங்களோ இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு டிஸ்க் எடிஷன் கிடையாது. ஏன்னா இந்த கேம் டிஸ்க் எடிஷன் இன்னும் ரிலீஸ் பண்ணல. இது ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. இப்போ டிஸ்க் எடிஷன் இல்லாதது வந்து ஒரு பெரிய இஷ்யூவான்னு கேட்டால் ஆப்வியஸாக ஆமாம். ஏன்னா டிஸ்க்கு வாங்கினவங்க எல்லாரும் ஆப்வியஸாக டிஸ்க் எடிஷன் தான் கேட்பாங்க. அவங்க வந்து அந்த CD இன்னொருத்தவங்க கொடுத்து விளாட வைக்கலாம். அந்த PS5 டிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸாக கம்யூனிட்டியாக வாங்கினவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. இந்த PS5 டிஸ்க் எடிஷனில் நிறைய பெனிஃபிட்ஸ் ஆக்சுவலாக இருக்குங்க. அது வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில பேர் டிஜிட்டல் வெர்ஷன் சப்போர்ட்டர்ஸ் டிஜிட்டல் வெர்ஷன் சொல்லுவாங்க. பட் டிஸ்கை லவ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அது வந்து எதுக்காக வந்து அவங்க டிலே பண்ணுறாங்கன்னு தெரியல. மேபி இந்த கேம் வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கூட அவங்க வந்து பண்ணுறாங்க. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் கேம் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய ப்ரைஸஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு டூப்ளிகேட் வெர்ஷன்ஸ்லாம் கூட விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செகண்ட் ஹேண்ட் தேர்ட் பார்ட்டி மார்க்கெட்ஸ்லாம் வரக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக ராக்ஸ்டார் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு சைட் ஆஃப் வியூ. இன்னொரு சைட் ஆஃப் வியூ என்னென்னா டார்க்கர் வியூ. இதுதான் டிஜிட்டலை வந்து சப்போர்ட் பண்ணுறது. டிஜிட்டல் வெர்ஷன்ஸ் தான் 85% ஆஃப் த பீப்புள் லவ் பண்ணுறாங்க. அது சர்வே வந்து எடுத்துருக்காங்க ராக்ஸ்டார். 15% ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக லவ் பண்ணல. 15% ஆஃப் ஆடியன்ஸ் வந்து டிஸ்க் வெர்ஷன் தான் லவ் பண்ணுறாங்க. டிஸ்க் தான் இருக்கிறவங்க அவங்க. ஸோ இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் போகுது. ஓகே, கமிங் பேக் டு த கான்ட்ரவர்ஷியல் டாபிக். GTA 6 வந்து $3 billion எப்படி கிராஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, 39 million சோல் காப்பீஸாக இருந்தாலும் இதில் 7 million காப்பீஸ் அஃப்கோர்ஸ் எக்ஸ்பாக்ஸ் விற்றுருந்தாலும் அதில் மீதி 32 million
ஆப்வியஸாக ப்ளே ஸ்டேஷன் தான் விற்றுருக்கணும். இப்போ ப்ளே ஸ்டேஷன் விற்ற இந்த ஒரு காப்பீஸில் நிஜமாகவே அது வந்து $3 பில்லியன் கிராஸ் ஆயிருந்ததுன்னா அது சந்தோஷம். பட் ஆனால் இங்கே ஏதோ ஒன்று இடிக்குது. ப்ரீ ஆர்டர்ஸ்லேயே $3 பில்லியன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய கேமிங் ட்ரெண்ட் செட்டாக மாறி இருக்கணும். அதை ராக் ஸ்டாரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆனால் ராக் ஸ்டார் அதை கன்ஃபார்ம் பண்ணல. ராக் ஸ்டார் எந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்லையும் எந்த ஒரு போஸ்ட்டும் போடல. 1 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஏதோ ஒரு போஸ்ட் போட வேண்டிய ராக் ஸ்டாரு ஒன்றுமே போடாமல் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது $3 பில்லியன் இஸ் ஃபேக் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இன்சைடர் இன்ஃபர்மேஷனும் கிடையாது. இவங்களாம் வந்து கிளப்பி விட்ற கான்ஸ்பிரசி தியரி தான். இதை கான்ஸ்பிரசி தியரி கேட்டகரியில் போய் போடுங்க. $3 பில்லியன் நிஜமாக இன்னும் வரல. இயர் எண்டுக்குள்ளே தான் $3.2 பில்லியன் மேலே நாங்கள் வந்து இதில் வந்து ப்ராஃபிட் எடுத்துருவோம் அப்படின்னு ஃபவுண்டர் ஆஃப் GTA 6 வந்து அது வந்து சொல்லியிருக்காரு. ஃபவுண்டர் ஆஃப் ராக் ஸ்டார், ஐம் சாரி. ஸோ இந்த மாதிரி GTA 6க்குள்ளே இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க, எல்லா அப்டேட்டட் விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் சொன்ன மாதிரி எங்கள் பிரதரை நான் ரிவீல் பண்ணல. லைவ் ஸ்ட்ரீம் வரும் November 19 அன்றைக்கி நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். இட்ஸ் கேன் பி அ மேசிவ் லைவ். உங்கள் சப்போர்ட் எல்லாருக்கும் தேவை. அண்ட் GTA 6 லவர்ஸ் கேம் ஹை குவாலிட்டி 4K ரெசல்யூஷனில் நீங்கள் பார்க்கணுன்னா தரமான ஸ்ட்ரீம் வந்து நான் போட போகிறேன். நானும் எங்கள் பிரதரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பி ரெடி அண்ட் பி ஹாப்பி எவ்ரிடே. உங்களோட டேவை இந்த கேம்லாம் வச்சு ஜாலியாக விளாட்றதோ பார்க்குறதோ இதெல்லாம் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி குஜாலாக இருங்க, ஜாலியாக இருங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்லாம் இன்னும் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. கேமை பற்றி எடுத்தாலே GTA 6ல் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கேமுக்குள்ளே அப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். கேமு வரதுக்கு முன்னாலே இவ்வளோ கண்டென்ட்டு. கேம் வந்ததுக்கப்புறமா கடல். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பை. See you gamers.